எல்லா மாதமுமே பக்கத்தில் இருக்கிற புவனேஸ்வரம் கோயிலுக்கு பௌர்ணமி தோறும் போகிறது என்னுடைய வழக்கம். இன்றைக்கி சித்ரா பௌர்ணமின்றதுனால ரொம்பவே சிறப்பாக இருக்கும். அதனால் கிளம்பியாச்சு. கொஞ்சம் உடம்பு சரியில்லாதனால இன்றைக்கி பூஜை வேலை செஞ்சுட்டு முடிக்கிறதுக்குள்ளே 10-11 மணி கிட்டத்தட்ட ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா நானும் பாப்பாவும் கிளம்பி கோவிலுக்கு போயாச்சு. கூட்டம் இன்றைக்கி சரியான கூட்டம். சித்ரா பௌர்ணமின்றதுனால கால் வைக்க கூட இடம்ல அந்த அளவுக்கு கூட்டம் இருந்தது. பூ மாலை கட்டி அந்த சேல்ஸ் பண்ணுற அந்த ஸ்டால் கூட பார்த்திங்கன்னா நிறைய ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. இன்றைக்கி சாமி கும்பிட்டுட்டு வெளியே வரும்போது அன்னதானம் கொடுத்தாங்க. அதையுமே வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. நான் ஒரு வேண்டுதல் வச்சு 9 மாதம் தொடர்ந்து செலுத்துகிறேம்மா, எனக்கு இந்த வேண்டுதல் நிறைவேற்றி கொடுங்கன்னு சொன்னேன். அதேமாரியே அம்பாள் நிறைவேற்றி கொடுத்தாங்க. இன்றைக்கி இந்த மாதம் பாப்பா அவள் வேண்டுதல் வச்சுருக்கிறா. அவள் கையில் தான் மாலை வாங்கி இன்றைக்கி அம்பாளுக்கு செலுத்தி திருப்பி ரிட்டர்ன் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அதை நிலவாசலில் கட்டி வாசலுக்கு பூஜையும் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா பூஜை ரூமில் பூஜையும் பண்ணியாச்சு. பூஜை பண்ணி முடிச்சதுக்கப்புறமா தீவார்த்தனை எடுத்துட்டதுக்கப்புறமா அவங்க கொடுத்த அன்னதானத்தையுமே சேர்ந்து சாப்பிட்டோம். இன்றைக்கி சித்ரா பௌர்ணமின்றதுனால இன்றைக்கி நல்லபடியாக சாமி கும்பிட்டாச்சு. வேண்டுதல் நல்லபடியாக நிறைவேறினோன்னே கண்டிப்பாக உங்கள்கிட்ட வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். நீங்களுமே உங்களுடைய வேண்டுதலை சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு கடவுள்கிட்ட கண்டிப்பாக சொல்லுங்கள். அது மாதிரியே உங்களுக்கும் நடக்கும். நானும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். இன்றைக்கி டே இப்படி தான் போச்சு. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.